ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆமென். போன வாரம் நம்ம ஜூம்ல ஆராதிக்கும்படி ஒன்று கூடும்படி கர்த்தர் உதவி செய்தார். மறுபடியும் சபையிலே வந்து உங்களை முகமுகமாய் பார்க்க கர்த்தர் தந்த பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஒரு பஞ்சாபி அல்லேலுயா சொல்லுவோமா? பஞ்சாபி அல்லேலுயா. பிரதர் கையை தூக்கிட்டாங்க இப்பே. ஆமா சொல்லுங்க, ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். விழிப்பா இருந்தா சந்தோஷம். ஆமென். சோ இப்பொழுதும் கர்த்தருடைய உள்ளத்துல வைத்ததான வார்த்தைக்கு நேராய் உங்கள் இருதயத்தை திருப்பும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியரின் புத்தகம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 21 24 வசனம் வரைக்கும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21 24 வசனம் வரைக்கும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதமான இல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவன். ஆமென். பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 144ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் அது பாக்கியம் உள்ளது. ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கிறிஸ்துவை ஜீவனாய் கொண்டிருக்கிற எந்த ஜனமும், எந்த ஜாதியும், எந்த கோத்திரமும் அது பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, ஆமென், அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவனை கல்லெறிந்து அவனை பார்க்கிறோம். ஏறக்குறைய அவன் கொலை செய்யப்பட்டான். ஆமென். அவன் மரித்து போனான் என்று சொல்லி ஜனங்கள் அவனை விட்டு போயிட்டாங்களாம். ஆமென். ஆனால் பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், சீஷர்கள் தேவ பிள்ளைகள் எல்லாம் கூடி வந்து நின்ன உடனே அவன் மறுபடியும் அவன் எழுந்து மறு பட்டணத்திற்கு போய் அவன் பிரசங்கித்ததை பார்க்கிறோம். ஆமென். அவன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகல, ஒரு ஐசியூ வார்டுக்கு போகல, மறுபடியும் எழுந்து பிரசங்கித்ததை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் கிறிஸ்து அவனுக்கு ஜீவனாய் இருந்தார். ஆமென். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், ஆமென், நம்முடைய ஜீவன் நம்முடைய ஆவியில் இருக்கிறது. ஆமென். பாருங்க, இரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பிரைஸ் தி லார்ட், அவரை விசுவாசிக்கிற, அவருடைய வசனங்களை, அவருடைய வார்த்தைகள் அப்படியே நம்புகிற உங்கள் யாவருக்கும் இரத்தத்தில் அல்ல, உங்கள் ஆவியிலே ஜீவன் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை முடித்து விடலாம். உங்களுடைய நேரத்திற்கு முன்பாக எந்த மனுஷனும் எந்த பிசாசும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பட்டணத்துல பவுல் என்ன செய்கிறான்? அந்த மலித்தா தீவு அப்படிங்கிற இடத்திற்கு அவன் விறகுகளை அவன் தீ பண்றதுக்காக அவன் காரியங்களை எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது திருப்பியும் பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு, ஆமென், ஒரு சர்ப்பம், அந்த பேர் விரியன், அது என்ன செய்யுது? அவனை கொத்தினதை பார்க்கிறோம். நடந்தது என்ன? அவன் தூக்கி போட்டான், பூச்சியை போல தூக்கி போட்டான். எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவன் நிச்சயமா கொலைபாதகனா தான் இருப்பான். அவன் பாருங்க, அவன் பண்ண தப்பு அவனை பின்தொடர்ந்து வருதே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப மரித்து போயிருவான், இப்போ ஏதாவது ஆயிரும் பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த பாம்பினுடைய விசேஷ தன்மை என்றால் கொஞ்ச நேரத்துல கொத்துச்சுன்னா முழுவதான ரத்தத்தையும் அது தீட்டுப்படுத்தி விடும். முழு ரத்தத்தையும் பாய்சன் ஆக்கிரும். மொத்தமா உங்களுடைய பிரெயின் டேமேஜ் ஆகி இறந்து போக வேண்டியதுதான். ஆனால் அவனுடைய ஜீவன் ரத்தத்தில் இல்லை, அவனுடைய ஜீவன் ஆவியிலே இருந்தது. ஆமென். இப்பொழுது எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். உங்களுடைய ஜீவன் ரத்தத்தில் அல்ல, உங்களுடைய ஜீவன் ஆவியில் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம இருக்கிறதான உலகம் முழுவதும்
கொள்ளை நோயின் தாக்கத்தினாலே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் சொல்லுகிறேன், பிரைஸ் தி லார்ட், உங்களுடைய ஜீவன் இரத்தத்தில் அல்ல, உங்களுடைய ஜீவன் ஆவியில் இருக்கிறது. ஹalleluya. அப்படினா பிரைஸ் தி லார்ட், நீங்க பூமியிலே நாம் வாழ்ந்திருக்கும் பொழுது இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக வாழ்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று சொல்லி 3 டெஃபினிஷன் கொடுக்க விரும்புகிறேன். வாட் இஸ் blessing? blessing என்றால் முதலாவது anointing to win. ஆமென். anointed to win, வெற்றிக்கான ஒரு அபிஷேகம், வெற்றி பெறுவதற்கான ஒரு அபிஷேகம். பாருங்க, நாம் ஜெயிக்க முடியாதபடிக்கு தோல்வியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தோல்வியின் ஆவிகள் இந்த பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. மனுஷன் மூலமாக இருக்கலாம், பிசாசின் ஆவிகளாய் இருக்கலாம். ஆனால் ஒரு தோல்வியான ஆமென், ஒரு லிமிட்டேஷன், அது எல்லா காரியத்திலும் நம்மை லிமிட் பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறது. ஆனால் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் யார் மேலெல்லாம் இருக்கிறதோ, தெய்வத்துடைய ஆசீர்வதிக்கிற கரம் யார் மேலாம் வந்திருக்கிறதோ, எத்தனை தடைகளை, எத்தனை லிமிட்டேஷனை, எத்தனை தோல்வி உங்களை தோற்று அடிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும் என்றால் நீங்கள் நிச்சயம் ஜெயிப்பீர்கள். ஹalleluya. anointed to win. இரண்டாவது பார்க்கிறோம், ஆமென், empowered ஆமென் to overcome. எத்தனை தடைகள், எத்தனை மதில்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மேற்கொள்ளக்கூடிய சக்தி. அப்படிதான் பாத்தீங்கன்னா வசனம் போட்டிருக்கு. ஆமென். வசனம் பாத்தீங்க அப்படின்னா தாவீது சொல்றாரு, ஆமென் ஆமென், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். எத்தனை மதில வேணா கட்டுங்கப்பா, அவரால நான் சேனைக்குள்ளே பாய்வேன். ஆமென். ஹalleluya. அவராலே ஒரு ஆமென், ஒரு மதிலையும் தாண்டுவேன், சேனைக்குள்ளே பாய்வேன் என்று சொல்லுகிறார். யோசேப்பை குறித்து சொல்ற போல சொல்றாரு, ஆமென், என்னுடைய ஆமென் யோசேப்பை குறித்து என்னுடைய சுடர்கள், ஆமென், என்னுடைய பிரான்ச்சஸ், ரூட்ஸ் எல்லாம் சுவர், எத்தனை சுவரை கட்டினாலும் அதன் மேல படர்ந்து போகும். ஆமென். ஸ்தோத்திரம். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை சார்ந்து வாழுகிறவர்களுக்கு தேவன் தந்திருக்கிறதான ஆசீர்வாதம். முதலாவது anointing to win, இன்னொன்னு empowered to overcome. ஆமென். எதுவும் உங்களை தடை செய்ய முடியாது. empowered to overcome. ஹalleluya. உங்க ஜெயிப்பதற்கு ஒரு வசனம் போட்டிருக்கு. ரெவலேஷன்ல நீங்க வாசிக்கிற பொழுது they overcame by the blood of the lamb. ஆமென். சாட்சி, ஆமென், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஒரு ஜெயத்தின் அபிஷேகம். ஹalleluya. praise the Lord. அது மாத்திரம் இல்ல, பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிற பொழுது, ஆமென், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கிறேன். அப்ப மேற்கொள்ளும் அபிஷேகம். அது ஸ்தோத்திரம். பிசாசின் மேலே ஒரு ஜெயம், பிசாசை மேற்கொள்ளத்தக்கதாய், அவருடைய கிரியைகளை மேற்கொள்ளத்தக்கதாய், எல்லா மனுஷனின் கிரியைகளை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு வல்லமை, ஒரு பலனை தான் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு மூன்றாவது என்னன்னா impossible to be cursed. உங்களை சபிக்க முடியாது. எத்தனை சாபமான, எத்தனை தீமையான எண்ணங்களை கொண்டு உங்களை சபித்து விடலாம். வார்த்தையினாலே, விஷம் நிறைந்த வார்த்தையினாலே உங்களை கீழே தள்ளிவிடலாம் என்று சொல்லி யார் முயற்சி செஞ்சாலும் you are impossible to be cursed. amen. praise the Lord. வசனத்தை வாசிக்கிறோம் என்னாகமத்தின் புத்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன். ஆமென். அங்கே பார்க்கிற பொழுது, ஆமென், பிலேயாம் தீர்க்கதரிசி இப்பொழுது சபிக்கும்படியாய், தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஜனத்தை சபிக்கும்படியான ஒரு திட்டத்தை, ஒரு பிளாட்டை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி அழைத்து அவன் இந்த தேசத்துல இந்த ஜனங்களா அவங்க சபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் பார்க்கிறோம் அவர்களை இந்த ஜனங்களை சபிப்பதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. ஆமென். பார்க்கிறோம் அவன் சொல்றான், நான் ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டேன், நான் அதை திருப்ப கூடாது. ஹல்லேலூயா. அவர்களை சபிக்க கூடாமல் அவன் பாத்தீங்கன்னா சபிக்க வர்றான், ஆனா ஆசீர்வதிச்சிட்டே இருக்கிறான். ஆமென். ஆசீர்வதிச்சிட்டே இருக்கிறான். அதே போலதான் ஆமென், உங்களுக்கு சபிக்க வர்றவங்க உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். you are impossible to be cursed. வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.
ஆமென். நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நாம் குற்றப்படுத்துவோம். காரணம், எத்தனை நாவு எழும்பட்டும், எத்தனை ஆயுதங்கள் எழும்பட்டும், ஆமென், you are impossible to be cursed provided கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும் என்றால். ஆமென். வசனம் போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். இது மனுஷனுடைய ஆசீர்வாதம் இல்லைங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் பிசாசின் ஆசீர்வாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? பிசாசு உங்களுக்கு பிரியாணியும் கொடுப்பான், பைத்தவளையும் சேர்த்து கொடுத்துருவான். ஆமென். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார், நாம் அதோடு கூட நமக்கு பாதுகாப்பும் உண்டு. அல்லேலூயா. வசனம் போட்டிருக்கு, 2-3 வசனங்களை சொல்றேன் பாருங்க. நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வார். ஆசீர்வாதம் கேடகம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அவர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவருக்கு நன்மையே வழங்காதார். அப்புறம் பார்க்கிற பொழுது ஆசீர்வாதம் இருக்கு, இன்னொன்னு பாதுகாப்பு இருக்கு. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல எல்லாம் ஆமென் என்னென்ன இருக்கு? நன்மையும் இருக்கிறது, பாதுகாப்பும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். பிரைஸ் காட். ஒரு 3 காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றப்போ 3 காரியத்தை சொல்றேன். யாரெல்லாம் பாக்கியவான்கள்? உயிரோடு இருக்கக்கூடிய நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆமென். அதற்கு சில 3 காரியத்தை மாத்திரம், 3 வசனங்களை மாத்திரம் சொல்றேன். எரேமியா 17:7. எரேமியா 17:7 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க? கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையா வைத்திருக்கிறவங்களா யாரு? நீங்களாம் பாக்கியவான்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த பூமியில நம்பிக்கைக்குரியது ஒன்றுமே கிடையாது. நீங்க டாக்டரை நம்ப முடியாது, மெடிசனை நம்ப முடியாது, எதையும் நம்ப முடியாது. நம்பிக்கைக்குரியவர் ஒருவர் மாத்திரம் தான் இருக்கிறார், அவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். ஆமென். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்கள். ஏன் 2 எம்பசைஸ் கொடுக்கப்படுகிறது? அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது ஒன்று, அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலருக்கு இப்படியும் முடியும், அவர் மேலேயும் நம்பிக்கை வைக்கலாம், மனுஷன் மேலேயும் நம்பிக்கை வைக்கலாம், அவர் மேலேயும் நம்பிக்கை வைக்கலாம், அப்புறம் மற்ற காரியங்களையும் நம்ம நம்பிக்கை வைக்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. 2வது பார்க்கிற பொழுது இன்னொரு காரியம், சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, கர்த்தருடைய வேதத்தின் மேல், ஆமென், கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது மாத்திரமல்ல, உங்க நம்பிக்கைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேணும், ஒரு அஸ்திபாரம் வேணும். எதின் மேல நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க? ஆண்டவர் யார், அதை சொல்றதுக்கு தான் இந்த வசனம். இந்த வசனத்தை தியானம் செய்ய வேண்டும், இரவும் பகலும் இதை தியானிக்க வேண்டும். இப்படி தியானம் செய்கிறவர்கள், இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள், அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்லுறேன். 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், வேதத்தின்படி ஹல்லேலூயா நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தை படிக்கிறது மாத்திரம் அல்ல, நிறைய பேர் வேதத்தை படிக்கிறாங்க, அவன் ரட்சிக்கப்படாத, இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாத அநேகரும் பிற மதத்தினர் கூட இந்த பைபிள்ல நல்ல நெறிகள் இருக்கிறது, நன்னெறிகளை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி படிக்கிறார்கள். ஆனால் நமக்கு அது அப்படி அல்ல. ஆமென். இது படிப்பதின் நோக்கம் என்னவென்றால், அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இதை ஆமென், இந்த வேதத்தின்படி நடக்க வேண்டும். இது என்ன சொல்லி இருக்கிறது, அதை அப்படியே நான் பின்பற்ற வேண்டும். அதை நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள், வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அது மாத்திரமல்ல, அதை நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன அர்த்தம்? அதே 119ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அரைகுறையான இருதயத்தோடு கூட அல்ல, எப்ப முடியும் சர்வீஸ்ங்கிற ஒரு இருதயத்தோடு கூட அல்ல, முழு இருதயத்தோடு கூட அவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் பூமியில வாழ்ந்திருக்கிற பொழுது பாக்கியவான்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாக்கியம். ஆமென். இங்க ஆங்கிலத்திலே blessed அப்படின்னா இன்னொன்னு சொல்லுது happiness அப்படின்னு சொல்றது, சந்தோஷம். blessed அப்படின்னா prosperous அப்படின்னு சொல்லப்படுகிறது. blessed அப்படின்னா ஸ்தோத்திரம், favored, ஒரு தயவு நிறைந்த, கிருபை நிறைந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த blessing அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்துடணும். ஹல்லேலூயா. ஆண்டு பாக்கியவானா பாக்கியவானா இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? காணப்படும்.
பாருங்க, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் வாக்கு பண்ணவில்லை. பிரச்சனைகள் வரலாம், ஆனாலும் பிரச்சனை வந்தாலும் காமிச்சிடணும் நீங்க யாரு, மற்றவங்க யாருன்னு காமிக்கணும். பிரச்சனை ஆமே, பிரச்சனை காட்டும் நீங்க யாரு, உங்களுடைய அஸ்திபாரம் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களை அங்கீகரித்தவர் யார், உங்கள் மேலே ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கிறவர் யார், அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுங்கிறத காட்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சோ அப்ப ஆசீர்வாதம்ங்கிறது நாட் ஜஸ்ட் மெட்டீரியல் ஐஸ்வர்யம். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யம் அது ஒரு இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். பாருங்க, எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம். ஆமென். பாருங்க, ஆசீர்வாதத்திற்கு ஒரே ஒரு நிபந்தனையை சொல்லிட்டு நம்ம அடுத்த காரியத்துக்கு போவோம். பாருங்க, உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 28 verse 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். உண்மையாய் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் மேலும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அங்க போட்டிருக்கு, இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமென். அப்போ ஆசீர்வாதங்கள் அங்க பாத்தீங்கன்னா 1-14 வசனங்களை வரைக்கும் நீங்க வாசிக்கிறப்போ ஆசீர்வாதங்கள் என்னென்ன எப்படி எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்ப. பாஸ்டர், அதெல்லாம் பழைய ஏற்பாடு, அதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. நோ 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 நோ. ஆமென். அது நமக்குரியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார இது கீழ்ப்படுகிறவர்களுக்குரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீங்களோ he is bound to bless you. அவர் அந்த கமிட்மெண்ட்ல, ஆமென், அந்த ஸ்தோத்திர உடன்படிக்கையில அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமானது. அப்படின்னா முதல்ல என்னது? கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். இன்னொன்னு ஈஸியான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்திற்கு இன்னொரு ரொம்ப ஈஸியான காரியம் என்னன்னா, 1 நாளாகமத்தின் புத்தகம் 13-14 என்று எண்ணுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். பாத்தீங்கன்னா, ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் அளவு இருந்ததாம். ஆமென். அவன் கர்த்தர் ஓபேத் ஏதோம், அந்த பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோம் வீட்டில் உண்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆமென். அப்போ பெட்டி என்னது? கர்த்தருடைய பிரசன்னம். எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிரசன்னம். பிரசன்னம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இது நான் சொல்லித் தர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே வருகிற பொழுது உங்களை ஆத்மா எது பிரசன்னம்னு சொல்லிட்டு உணரும். சில இடத்துல அது உள்ளே வராது, கனெக்டே ஆகாது. சில இடத்துல பார்க்கிற பொழுது ஆமென், ஒரு தாகத்தோட காத்திருந்து ஆண்டுடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். அது தெரியும், இதுதான் ஆண்டுடைய பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரசன்னத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய கிருபை நமக்கு வேணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இடங்களிலே நாம் இருக்கிற பொழுது நிச்சயம் ஆசீர்வாதம் வந்தே ஆக வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரிக்கவே முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கோ அங்க பிரசன்னம் இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இருக்கோ அங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ரெண்டுமே என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தான், அவன் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். யார் யாரோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் சொன்னேன், anointing to win. நம்மளால முடியாத காரியம் அவருடைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா வந்தா போதும், நம்ம நிச்சயமா ஜெயிச்சிடலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அதை மேற்கொள்ளவே முடியல, அவருடைய உங்களுக்கு தேவை அவருடைய ஆசீர்வாதம். ஆமென், ஸ்தோத்திரம். நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க. ஆமென். உங்களுக்கு தேவை என்னன்னா ஸ்தோத்திரம், அவருடைய ஆசீர்வாதம் வந்தா போதும். அவன் எனக்கு இது பண்றான், குடைச்சல் கொடுக்குறான், இவன் எனக்கு 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 அவன் சாதகம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு பாதகமா இருக்கிறாங்க. நோ 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 நோ. யாரும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தா போதும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த பூமியில நீங்க வாழ்ந்திருக்கிற பொழுது கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்களும் நானும் ஆண்டவருக்குரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது கீழ்ப்படிதல் சொன்னேன். இரண்டாவது பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் சொன்னேன். இன்னொரு காரியத்துல சொல்றேன், எப்படி தெரியுமா ஆசீர்வாதம் வரும்? உபாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 10:8.
கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆமென். ஆசீர்வாதம் எப்படின்னா, இன்னொன்னு என்னன்னா, சொல்லப்படுகிற ஆசீர்வாதம், டிக்ளரேட்டிவ், வாய்ஸ் ஆக்டிவேட்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்? லேவியர்கள், கர்த்தர் எடுத்திருக்கிற ஊழியக்காரங்க, அவங்க வாயிலிருந்து சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் அப்படியே என்ன செய்யும்? வரும். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் மோசேயின் மூலமா என்னாகமத்தின் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 24 எல்லாம் வாசிக்கிற பொழுது the Lord bless you and he keep you, அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். So the blessing, இந்த priestly blessing, இதெல்லாம் எதற்காக? கர்த்தர் இவர்களை தெரிந்தெடுத்து அவருடைய ஊழியத்திற்கு எடுத்து அவர்கள் மூலமாய் அவர்கள் வாயிலே சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தைகளை ஜனங்கள் மேலே அப்படியே அவர்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இடத்துல நீங்களும் நானும் அங்கமா இருக்க வேண்டும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த வார்த்தை அது பிரசங்கிக்கப்படுகிற பொழுது, இது தேவனாலே, தேவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது அப்படியே விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்படியே வந்து இறங்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோ இதுதான் ஒன்னு பாத்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ். ஹல்லேலூயா, ஆசீர்வாதம். இப்போ இது கிடையாது, என்னுடைய தலைப்பு இது கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இந்த பூமியில நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மளை பாக்கியவான்களா வைத்திருக்கிறார். ஆமென். ஆனா என்னோட தலைப்பு என்ன தெரியுமா? முதலாவது நாம் பார்த்தோம், பூமியிலே பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதான். ரெண்டாவது என்ன தெரியுமா? அடுத்த பகுதியில பவுல் சொல்றாரு, சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Death is gain அப்படின்ற, சாவு எனக்கு ஆதாயம். இங்க பாருங்க, நம்ம கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்திருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே போல கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் பொழுதும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்காய் வாழும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, தேவனுக்குள் மரிக்கும் பொழுது அது நமக்கு ஆதாயமாய், ஸ்தோத்திரம், நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், gains of death. ஹல்லேலூயா. மரணத்தினால் மரிக்கும் பொழுது நமக்கு வரும் ஆசீர்வாதம். மரணம் அப்படின்னு நான் சொல்றப்போ, the death is certain, it is appointed for man wants to die. எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று மரணம் என்பது. ஆனா என்னைக்குங்கிறது நமக்கு தெரியல, அவ்வளவுதான். நேற்று இந்திய தேசத்தை குலுக்கினதான ஒரு காரியம், அது சினிமா உலகத்தை குலுக்கினதான ஒரு காரியம். ஆமென். பிரபலமான விவேக் அவர் மரித்து போனார். வயது 59 தான். எதிர்பாராத மரணம். மரணம் என்பது யாருக்கு வேணா வரலாம், எப்போ வேணா வரலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒரு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த மரணம் ஒரு ஆதாயம். ஹல்லேலூயா. நீங்க இந்த மரணத்தை குறித்து நான் சொல்றப்போ பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வேறு மதங்கள், இந்து சமயங்கள் போகிற அந்த சமயங்கள் சொல்லுகிறது, மரணத்திற்கு பின்பாக அவர்கள் மறுபிறவி எடுப்பார்கள், வேறு பிறவி எடுப்பாங்க, நாயா பிறப்பாங்க, பூனையா பிறப்பாங்க, ஏதோ பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு நம்பிக்கை என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் மறுபடியும் மனிதனாய் வருவார்கள், ஆனால் வேற உருவத்தில் வருவார்கள் என்று சொல்லி புத்த மதங்கள் போன்ற சமயங்கள் போதிக்கிறது. கேத்தலிக் ஃபெய்த் என்ன சொல்லுது அப்படின்னா, மரித்ததுக்கு அப்புறம் ஒரு இடம் இருக்கு, அது பேர் உத்தரிக்க ஸ்தலம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க போயிட்டு கொஞ்ச நாள் நீங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணோம்னா, ஒருவேளை அவங்க பாவம் செஞ்சு நரகத்துக்கு அந்த பாதாளத்தில் அந்த இடத்துல இருந்தா கூட நீங்க ஜெபம் பண்ணி நீங்க ஏதாவது பண்ணா அவங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அங்கே உண்டு. ஆமென். நாத்திகர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு மரணத்தை குறித்து. என்ன நம்பிக்கை அப்படின்னா, அவங்களுக்கு மரணம் என்கிறது இட்ஸ் a hopeless end. ஆமென். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் மரணம்ங்கிறது இட்ஸ் a endless hope. ஹல்லேலூயா.
Praise God. உலகத்துல மரணம் என்பது the biblical, அதாவது view of death is different from the world view. The feelings are the same. sorrow, அழுகை, வருத்தம், இதெல்லாம் வந்துட்டு மாற்றவே முடியாது. யாரா இருந்தாலும் மனுஷனா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இது உண்டு. இமோஷனலா இந்த பிரிவை தாங்க முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அது சொல்லியே முடியாது. ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:13. 1 தெசலோனிக்கேயர் 4:13. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆமென். மற்றவர்கள் போல துக்கித்து அறிவில்லாதிருக்கிறதுக்கு எனக்கு மனதில்லை. அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. We have a hope. Hallelujah. இதுதான் நம்மையும் மற்றவர்களையும் வித்தியாசப்படுத்துகிற காரியம். பாருங்க, இந்த இமோஷன் பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் மரணத்தை கண்டு தன்னுடைய லாசரு, தன்னுடைய நண்பன் அவன் மரித்து போனான் என்று சொல்லி அவங்க சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் வருகிற பொழுது அவருமே ஆவியிலே கலங்கினார், அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அது ரொம்ப இதுதான். ஆனால் நமக்கு அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது. என்னவென்றால் ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை அல்ல, நமக்கு நித்தியத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்றப்ப சொல்லுவாங்க, நம்ம வந்தது பையூர் அப்படின்வாங்க. பையூர்னா ஆமென், அம்மாவுடைய கர்ப்ப பையிலிருந்து வந்தோம். இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது பொய்யூர். பொய்யான ஒரு உலகத்துல இருக்கிறோம், மாயான ஒரு உலகத்துல இருக்கிறோம். நம்ம போக போற இடம் என்ன? அது பேர் மெய்யூர். ஹல்லேலூயா. உண்மையான ஒரு இடம், உண்மையான ஒரு லைஃப் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மரணத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. the real life, eternal life, everlasting life அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த மரணத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி, ஆதாயம் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சுருக்கமாய் பேச போகிறேன். ஆமென். இதை நீங்க நல்லா கவனிங்க. ஏனென்றால் இதை எதுக்கு பேசுறேங்கிறத கொஞ்ச நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால், the first one is release. 3R. முதலாவது ரிலீஸ், விடுதலை. முதலாவது எதிலிருந்து விடுதலை என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாவத்திலிருந்து விடுதலை. வாசிங்க, ரோமர் 6:7. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆமென். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நமக்கும் என்ன பாக்கியம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை பாவத்தின் சம்பளத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். அந்த பாவத்தின் சம்பளத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில இருக்கிற பொழுதே பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் விடுதலையாக ஆரம்பித்து விட்டோம். பாத்தீங்கன்னா ஆமென், முன்னாடி ஒரு குடிப்பழக்கத்துக்கோ, முன்னாடி ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்கோ பட்டு இருந்தோம். ஆனா இந்த சுவிசேஷத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மை விடுதலையாக்கி இப்பொழுது ஸ்தோத்திரம் நம்ம ஒரு பரிசுத்தவான்களாய், தேவனுக்கு பிரியவர்களாய் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப பாவத்தின் மேல ஒரு விடுதலை, ஒரு ஜெயம். அப்போ இரண்டாவது என்னன்னா, பாவத்தின் ஆமென் கூலியிலே சம்பளத்திலிருந்து மாத்திரம் விடுதலை அல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்தும் விடுதலை. ஆமென். இரண்டாவது பிரைஸ் தி லார்ட். இந்த பாவத்தின் வல்லமை பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தரோடு கூட நீங்க இருக்கக்கூடிய உறவு, உங்களுக்கு ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய பயம், ஆமென், அவர் மேல இருக்கக்கூடிய விசுவாசம், இதெல்லாம் வச்சுதான் நீங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா சின் மேல எந்த அளவுக்கு விக்டரி உங்களுக்கு இருக்குங்கிறத அதை தான் டிட்டர்மைன் பண்ணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ ரிலீஸ் ஃப்ரம் சின் அப்படின்னா, இந்த பூமியில இருக்கிற பொழுது இட் இஸ் பாசிபிள். ஆமென். we could be delivered from the penalty and the power of sin, but not from the presence of sin. இந்த பூமியில பாவம் இருக்கு, பொல்லாப்பு இருக்கு, தீங்கு இருக்கு. அல்லேலூயா. ஆனால் பிரைஸ் தி லார்ட், பார்க்கிற பொழுது, ஆண்டுடைய பிரசன்னத்திற்கு போகிற பொழுது ஒரு விடுதலை. பாவத்தின் கூலியிலிருந்தும் விடுதலை, பாவத்தின் வல்லமையிலிருந்தும் விடுதலை, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தும் விடுதலை. அல்லேலூயா. பாவமே அங்க இல்லைங்க, பாவத்தின் பிரசன்னமே அங்க இல்லை, பாவத்திற்குரிய எந்த காரியமும் அறிகுறியும் அங்க கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம்.
அதுல ஒரு விடுதலை. முதலாவது நம்ம பெறக்கூடிய ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா. ரிலீஸ். ஆமென். ரிலீஸ் ஃப்ரம் sin. இரண்டாவது பார்க்கிறோம், ரிலீஸ் ஃப்ரம் பெயின். வாசிப்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 22 23. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 22 23. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஒரு தவிப்பு, ஒரு வேதனை, ஒரு வியாகுலம் சரீரத்திற்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லாருமே யாருமே 100% ஹெல்த்தி, ஸ்பிரிச்சுவலாவும் சரி பிசிக்கலாவும் சரி சொல்ல முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டுடைய பிரசன்னத்துல ஆமென் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற பொழுது நம் பாக்கியவான்கள். நம்ம பெறக்கூடிய ஆசீர்வாதம் ரிலீஸ் ஃப்ரம் பெயின். ஆமென். அங்கே ரெவலேஷன் 21:4 வசனத்துல பார்க்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். அங்கே அழுகை இல்லை, அங்கே மரணம் இல்லை. ஆமென். ரிலீஸ் ஃப்ரம் பெயின். அல்லேலூயா. மூணாவது பார்க்கிறோம், இட்ஸ் ரிலீஸ் ஃப்ரம் sin, ரிலீஸ் ஃப்ரம் பெயின். மூணாவது ரிலீஸ் ஃப்ரம் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் அப்படின்னா ரெவலேஷன் 14:13 வாசிக்கிற பொழுது பிரயாசம். வாசிப்போம் ரெவலேஷன் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து. ஆமென். பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து. அங்க போய் வேலை பார்க்க தேவையில்லை. ஆமென். 10 மணி நேரம் எப்படி நம்ம வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கிறோம் ஜெனசிஸ் 3:17-19 பார்க்கிற பொழுது சாபத்தினாலே வேர்வை சிந்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பிரயாசம். ஆமென். அதெல்லாம் எங்க வந்ததுன்னா சாபத்தினாலே வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் மரணம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற பொழுது தான் சொல்றோம் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்றாங்க. ரெஸ்ட் இன் பீஸ். சாம்ஸ் 16:9 வாசிக்கிற பொழுது ஏசாயா 57:2 வாசிங்க. ஏசாயா 57:2. ஏசாயா 57:2. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஆமென். சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். ஒரு இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலம், ஒரு சமாதானமான ஒரு ஸ்தலம் தான் என்னது? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒரு சமாதானம். ஆமென். ரெஸ்ட் இன் பீஸ். ஒரு சமாதானம். எந்த ஆமென் பிரயாசத்திற்கும் இடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். முதலாவது ரிலீஸ். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பெறக்கூடிய ஆசீர்வாதம், பாக்கியவான்கள். சாவு ஆதாயம். முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னா ரிலீஸ். இரண்டாவது என்ன தெரியுமா? ரீயூனியன். நாட் ஒன்லி ரிலீஸ், ரீயூனியன். என்ன ரீயூனியன்? முதலாவது பார்க்கிற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அவர்கள் they are reunion with their loved ones. அவர்களோடு கூட பாத்தீங்க அப்படின்னா பரலோகத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொந்த பந்தம், அந்த அன்புக்கு அந்த அது அந்த உறவு அந்த அது போல இருக்காது. ஆனால் ஒரு உண்மையான அன்பை உணர முடியும். நமக்கு தெரியும் இது நமக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்க தான் நம்முடைய, இவங்க குறிப்பிட்ட அத்தை, இவங்க தான் எனக்கு நமக்கு அம்மா, இல்லை எல்லாம் தெரியும். ஆனால் பிரைஸ் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான ஒரு அன்பு. ஹல்லேலூயா. we are united. பார்க்கிறோம். அதனால தான் சொல்றோம் ஆமென். அவங்க கடைசி அவர்களை பார்க்கிற பொழுது சொல்றோம் we will see you in the other shore. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அக்கறையிலே சந்திப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க நம்ம அவங்கள பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். we will be reunited with our loved ones. Praise God. இரண்டாவது பார்க்கிறோம் we will be reunited with the souls blessed through us. நம்ம மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. ஆமென். யாரெல்லாம் நம்ம மூலமாய் தேவனை அறிந்து கொண்டவர்கள், இவர்கள் எல்லாரையும் அவர்களோடு கூட நாம் அவர்களை சந்திக்க முடியும். பார்ப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:9 வாசிங்க. லூக்கா 16:9. அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது லூக்கா 16:9.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ம். நீங்கள் மாளும் போது நீங்கள் மாளும் பொழுது அப்படின்னா மரிக்கும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் அநீதியான உலகப் பொருளினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். உங்களுக்கு சிநேகிதரை என்ன செய்யுங்க? சம்பாதிங்க. உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களுடைய பொருளின் மூலமாகவோ எப்படியாவது தேவனிடத்துல தேவனுக்காக எதையாவது செய்திருப்போம் என்றால் ஆமென், அவர்கள் நமக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னா அவங்கள நம்ம என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. சொல்லுவாங்க, இவர்னால தாங்க, அவர் எனக்கு ரொம்ப உதவி செய்தாங்க, ஆமாம், இவங்கனால தான் நான் இருக்கிறேன், அவங்களுடைய ஜெபத்தினால தான் நான் இருக்கிறேன், ஆமென், அவங்க எனக்கு ஏசப்பாவை சொல்லனா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்கே நமக்கு ஒரு ரீயூனியன் அங்கே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது மாத்திரம் இல்ல, மூணாவது பார்க்கிறோம், we will be reunited with the saints of the old. வேதாகமத்திலே பார்க்கக்கூடிய தேவ புருஷர்கள், பரிசுத்தவான்கள், அவர்களோடு கூட நாம் இணைக்கப்படுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் பரலோகத்துக்கு போனேன்னா நிச்சயமா ஆதாமை பார்த்து நாக்கு புடுங்கிற மாதிரி சில கேள்வி கேட்கணும் பாஸ்டர். நீங்க இந்த வெக்காபுலரி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அங்க போவீங்களா கூட தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, அங்கே போகிற பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? மோசேயை பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம், தாவீது உண்மையாவே எந்த அளவுக்கு பாடினாருங்கிற சொல்லி கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸோ அங்கே போகிற பொழுது அந்த காரியங்கள் நம்ம இங்க படிச்ச காரியங்கள் யாரெல்லாம் பார்த்தோமோ அவங்களை அப்படியே என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஸோ we will be united with them. அதனால தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், மேகம் போன திரளான சாட்சிகள். ஆமென். ஸ்தோத்திரம். clouds of witness. அவங்க நம்முடைய ஓட்டத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே போனோன்னா நமக்கு சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட், நம்ம வரவேற்பாங்க. ஸோ அங்கே பார்க்கிறோம். ஓகே, ரெண்டாவது பார்த்தோம் ரீயூனியன். அப்போ யாராவது நமக்கு முன்பாக மறிச்சிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, அவங்கள நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். டைம் தான் எல்லாமே, நேற்று இன்று நாளை தான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபையால நம்ம ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தீர்க்க ஆயுசை, நீடித்த ஆயுசு நாட்களை தருவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் நம்மளுடைய நேரம் வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கணும். மரித்தால் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. பிரைஸ் காட். ஆமென். அடுத்து பார்க்கிறோம், ரீயூனியன் மாத்திரமல்ல, ரிவார்ட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். ரிவார்ட்ஸ் பார்க்கிற பொழுது முதலாவது ரிவார்ட்ஸ் சொல்றேன் பாருங்க. இந்த பூமியில எதுக்கு திருப்ப நம்ம வாழ்றோம்? இந்த பூமிக்கும் இப்ப நான் இதை சொல்றதுக்குரிய நோக்கமும் இருக்கிறது. திடீர்னு ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாம பரலோகத்துக்கு போவது அப்படின்றது அது சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதனாலதான் சில ஊழியர்கள் சொல்றாங்க, we have to live our life with eternity in perspective. அதையே நோக்கமா வைத்து இங்க வாழணும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, so much of heavenly mind of no earthly use அப்படின்வாங்க. ரொம்ப அப்படி சில பேர் அப்படி ஆயிடுவாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அப்படியே ஹெவன்லி மைண்ட் ஆயிட்டு இங்கே ஒன்றும் பிரோஜனம் இல்லை. அப்படி அல்ல. உண்மையா பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஹெவன்லி மைண்டா இருந்தாங்க அவங்களாம் they were mightily useful for the kingdom of God. ஆமென். அப்படி ஒருவேளை ஹெவன்லி மைண்ட் இருந்து எர்த்லி யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா அது வேற ஆவி, துரத்திருங்க அது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, இங்கே பார்க்கிற பொழுது நீங்க அப்போஸ்தலர்களை பாருங்க, யோவானை பாருங்க, தோமாவை பாருங்க, இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஹெவன்லி மைண்ட் அவங்க இருந்தது. பவுல் சொல்றாரு மாரநாதான்றாரு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட்லயே இருந்ததுனால தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, the church is living as if it is staying. இது என்னைக்குமே இந்த சர்ச் இங்க இருக்கிறது போலயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா சர்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, it should be living as if it is leaving. ஆமென். இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய, அதாவது ஆமென், ஆண்டவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, முதலாவது the rewards இருக்கு. the rewards சொல்றப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில நீங்க எல்லாம் செய்யறோம் பாத்தீங்களா, இது எல்லாத்துக்கும் அங்க பலன் உண்டு. முதலாவது எதற்கு பலன் அப்படின்னா, how you manage your time. உங்க டைம் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, கர்த்தருக்காக எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க கர்த்தருக்கு, ஆமென், கர்த்தர் நமக்கு நல்ல வேலையை தந்திருக்கிறார், நீங்க நல்ல ஒரு வேலை செய்றீங்க, ஆமென், அதனாலே
கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், சந்தோஷம். ஆனால் எத்தனை மணி நேரம் நீங்க வேலை பார்த்தீங்க என்பதற்கு அங்க பலன் கிடையாது. ஓ சாரி, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்படி கிடையாது. ஆனா நீங்க அந்த வேலையில எப்படி ஆண்டவருக்கு பயந்து செஞ்சீங்க, அதுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த வேலையில கர்த்தருக்கு பயந்து அவருக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு கிறிஸ்தவனாய், ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க எப்படி அங்க இது பண்ணீங்க, அதற்கு பலன் உண்டு. ஆனா வேலை 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 வேலை, பிரதர் பிரேயர் பண்ண டைம் ரொம்ப வேலை, ஆமென். அந்த அந்த டைம்ல கொஞ்சம் பேலன்ஸ் நமக்கு, we need to have a balance. Hallelujah. பாருங்க, it's hard, maybe I feel bad actually, amen, praise the Lord. ஏன்னா சில நேரத்துல இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்றதை காட்டிலும் வீட்டுல நிறைய வேலை பாக்குறீங்கிறது தெரியும், praise the Lord. நிறைய எப்படி பேலன்ஸ் பண்றீங்க, திங்ஸ் நீங்க எப்படி ஜக்கிள் பண்றீங்க அப்படின்றதெல்லாம் உண்மையாவே எக்ஸ்ட்ராடினரி தான். ஆனாலும் இதை மறந்துடாதீங்க, praise the Lord. என்ன மறந்துடக்கூடாது, ஆண்டவருக்கு அந்த அந்த டைம்ல நீங்க எப்படி அவருக்கு பிரயோஜனமா இருக்கிறீங்க, அவருக்கு என்ன செய்றீங்கிறது தான் உங்க கூட என்ன செய்யும், வரும் டைம், பிரைஸ் காட். இன்னொன்னு டைம்ல சொல்றப்ப பாத்தீங்கன்னா, you have to invest your time with your children, next generation, amen. இது ரொம்ப முக்கியம், அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா we are feeding faith. பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு தான் ஒரு ஊழியக்காரர் சொல்றப்ப சொன்னாரு, ஒரு ஆதாமுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த தோட்டத்துல 2 விருட்சங்கள் இருக்கு, ஒரு விருட்சத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு யாருக்கு சொல்லப்பட்டது, ஆதாமுக்கு சொல்லப்பட்டதான். ஏவாள் வந்திருக்கிறாங்க, ஏவாளுக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சு, ஆதாம் இருந்து தான் இன்ஃபர்மேஷன் போச்சு. அப்படின்னா யார் சொல்லி இருக்கிறாத, கம்யூனிகேட் பண்ணது யாரு, ஆதாம் கம்யூனிகேட் பண்ணிருக்காரு. இப்போ ஸ்ட்ரைட்டா ஆண்டவர்ட்ட இருந்து ஆதாமுக்கு வந்துச்சு, ஆதாம்ட்ட இருந்து இப்ப எங்க போயிடுச்சு, இப்ப ஏவாள்கிட்ட போயிருக்கு. இப்போ ஒரே மெசேஜ் தான், ஆனா பாஸ் பண்றப்போ ஏதோ சம்திங் மாறிடுச்சு, எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதே போலதான் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு விசுவாசம் பாய்கிற பொழுது, ஒரு ஜெனரேஷன்ல இருந்து ஆமென் தேவனுக்குரிய பயம் அந்த இது பாய்கிற பொழுது, ஸ்தோத்திரம், பாருங்க, இந்த வந்துடக்கூடாது கேப், ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு லாகிங் வந்துடக்கூடாது, ஸ்தோத்திரம். பாஸ் பண்றப்ப நல்ல சூப்பரா பாஸ் பண்ணு, நான் 10 மடங்குனா நீ 100 மடங்கியா, ஆமென். அந்த அளவுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோ இது செய்கிற பொழுது இட்ஸ் a investment, your time with kids. பாருங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா டெம்பரரி, your temporary, they have souls, they are eternal, amen. so அதனால we have a responsibility to invest. முதலாவது டைம். இரண்டாவது பார்க்கிற பொழுது பொருளாதாரம், மணி, மெட்டீரியல். ஆண்டவர் நம்ம இந்த பூமியிலே ஆசீர்வதித்து இருக்கிறார், நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார், ஆமென். பொருளாதாரத்தை ஈட்டும்படி பலனை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில நம்ம இங்க சுகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நீங்க ஆண்டவருக்காக எதையெல்லாம் அவருடைய ராஜ்யத்திற்கு கொடுத்திருக்கிறீங்களோ, ஆண்டவருக்காக நீங்க எதை அவருக்கு பயன்படுத்துறீங்களோ, அவருடைய நாமத்திற்கு பயன்படுத்துறீங்களோ, அதுக்கு தான் அங்க கணக்கு உண்டு, ரிவார்டு உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஆமென். புரியுதுங்களா? சோ நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கிறோம் என்பதற்குரிய ரிவார்ட் அங்கே பரலோகத்திலே நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது மணின்னு சொன்னேன். ஒரு அம்மா, ரொம்ப பணக்கார அம்மா, ஆனா கஞ்சா முட்டினா கஞ்சா முட்டி, சம கஞ்சா முட்டி. அதுல பாத்தீங்கன்னா காணிக்கைன்னு வர்றப்போ சுத்தமா வரவே வராது. அந்த நேரத்துல இது ஒரு நான் சொல்லப்பட்டதான ஒரு காரியம். அந்த நேரத்தில் என்ன இருக்கு, ஒரு நாள் அந்த அம்மா சர்ச்சில் மெசேஜை கேட்டுட்டு போய் தூங்கியிருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்கிறாங்க. ஒரு சொப்பனம் வந்துடும், ஒரு கனவு, ஒரு சொப்பனம். அந்த சொப்பனம் அவங்க வாழ்க்கையே மாத்திருச்சு. என்ன சொப்பனம் அப்படின்னா, சொப்பனத்தில் பார்த்தா அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்கள கூட்டிட்டு போ, அவங்களுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றப்போ அவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா தூதன் போறாரு போறாரு போறாரு. ஆமென். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூலையில ஒரு இடம் இருக்கு,
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கூரை குடிசையே இருக்கு. அந்த தூதன் பார்த்து சொல்றான், பாருங்க பரலோகத்தில் அப்படி கூரை குடிசைலாம் கிடையாது, சொல்றேன். ஓகே, இது கதை. ஓகே, அந்த கூரை குடிசையில வந்த உடனே அந்த அம்மா கேக்குது, இது யாருக்கு அப்படின்னா, நீங்க இங்கதான் குடியிருக்க போறீங்க, நீங்க பூமியில இருக்கிறப்போ சம்பாதிச்சது இதுதான். நான் சொன்னேன், எப்படி? இந்த அம்மாக்கு இது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஷாக்கிங் வேற. அந்த அம்மாட்ட வேலை பார்த்த அவங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய அந்த சகோதரி, அந்த அம்மா BMW கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. BMW காரு, பெரிய மேன்ஷனு, அந்த அம்மாக்கு பணிவிட செய்ய ஆட்கள், தாங்க முடியல. நான் ஒரு பெரிய ஆளு, இந்த அம்மா. அப்போ தூதன் கேட்டான், ஏன் எனக்கு மட்டும்? அவன் அவங்க ஸ்டார்டிங்ல சண்டே ஸ்கூல்ல இருந்து கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் கொடுத்திருக்கிற காணிக்கையோட லிஸ்ட் எடுத்து காமிச்சானா. இதுக்கு குடிசைதான் கட்ட முடியும், வேற ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அம்மா மறுபடியும் வந்து, அதாவது தூங்கி எந்திரிச்சு, அப்போ எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அந்த மார்னிங் ஈவினிங் சபைக்கு போய், என்னைக்கும் போக மாட்டாங்க, போயிட்டு எதெல்லாம் கொடுக்க முடியுமோ கலட்ட முடியுமோ கலட்டி போட்டு. எதுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம் எல்லாமே அங்க கணக்குல இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் கணக்குல வச்சிருக்கிறார், அதுக்குரிய பலன் உங்களுக்கு உண்டு. ஸோ இப்போ நீங்க ஆண்டவருக்காக, ஆண்டவர் ராஜ்யத்தில் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க, எவ்வளவு கொடுக்குறீங்க, அதற்குரிய பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரிவார்ட்ஸ். ஓகே, இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா ஆத்துமாதாயம். ஆத்துமாதாயம் அதை தொடர்ந்து இப்ப நான் பார்க்க போறேன். ஆத்துமாதாயம் அப்படின்னு சொல்றப்போ அதுக்கு பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதை நம்ம டீப்பா பார்ப்போம். அடுத்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா டேலண்ட்ஸ், தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இப்போ இந்த தாளந்துகளை பயன்படுத்த வேணும். நமக்கு ஓமை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எத்தனை தாளந்து? 5 தாளந்து, 3 இல்லை 1. சிலர் இருக்கிறத வச்சு மல்டிப்ளை பண்ணாங்க, சிலது அப்படியே அதை குழி தோண்டி புதைச்சி போட்டாங்க. குழி தோண்டி புதைச்சி போட்டவங்கள ஆண்டவர் பாராட்டவில்லை, அவங்கள இருக்கிறதையும் பிடிங்கிட்டாரு, அவங்கள என்ன செஞ்சிட்டாரு, அவர்களை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த பூமியில நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்துகிறீங்க என்பதற்கு, ஆண்டவருக்காக பயன்படுத்துறீங்க என்பதற்கு ரிவார்டு உண்டு. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் சினிமாவுக்கு பயன்படுத்துறாங்க, நிறைய காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பயன்படுத்துகிறதற்கு ரிவார்டு உண்டு. ஸ்தோத்திரம். ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ ஓகே, முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 காரியத்தை சொல்ற ரிவார்ட்ஸ். முதலாவது பார்த்தீங்கன்னா பாடிலி ரிசரக்ஷன். பாடிலி ரிசரக்ஷன். பாருங்க, மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, மரணம் என்பது ஒரு தோல்வியும் அல்ல. மரணம், ஆமென், மரணம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஒரு தோல்வி இல்லையோ, எப்படி ஒரு முடிவு இல்லையோ, அவரை விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பது, ஸ்தோத்திரம், அது ஒரு வெற்றி. ஹல்லேலூயா. எப்படின்னா, இன்னொரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம், ஆண்டவர், ஆமென், எக்காலம் தொனி கேட்க போகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்க, எழுந்திருப்பாங்க. எனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல, யோசிச்சு பாருங்க. இப்ப எத்தனை சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் மேல பில்டிங் கட்டிட்டாங்க. சில மயானெல்லாம் காணுமா. ஆமென், பிரைஸ் எல்லாம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல கல்லை வச்சு நல்லா போட்டிருக்கணும், ஆனா எப்படி பண்ணியிருந்தாலும், அது எரிச்சு போட்டு என்ன பண்ணியிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அது எப்படின்னா ஒரு குளோரிஃபைட் பாடி. ஆமென், பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் புது சரீரத்தை, ரிசரக்டட் ஒரு பாடி ஆண்டவர் தருவார். அப்படியே நம்ம எழுந்திருக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பாடிலி ரிசரக்ஷன். அதனாலதான் சொல்றப்ப சொல்லுவாங்க, அங்க விதைக்கிற பொழுது பலவீனமாய் விதைக்கப்படுகிறது, பலனுள்ளதாய் எழுந்திருக்கும். ஆமென். அழிவுள்ளதாய் விதைக்கப்படுகிறது, அழிவாமையை தரித்திருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. பிரைஸ் எல்லாம். அதே போல ஒரு உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு ரிவார்டு உண்டு. ஹல்லேலூயா. உயிர் தெழுவோம். பிரைஸ் காட். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ரிவார்டுனா தி ரிவார்ட் ஃபார் ஒர்க்ஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதில் ஒரு காரியத்தை சொல்றேன். பார்த்தீங்க அப்படின்னா Daniel 12:2-3 வாசிங்க. Daniel 12:2-3. Daniel 12:2-3. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். வானத்துல, பரலோகத்துல, அங்க தெரிஞ்சிடும், அங்க பரலோகத்துல ஸ்டேட்டஸ் இருக்குங்க. ஆமென்.
சிலர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல உள்ள போயிடுவாங்க. ஆமென். ஏதோ ஃபுட் போர்டு அடிக்கிறது போல ஏதோ உள்ள போயிடுறது. அங்கேயும் லெவல் இருக்கு. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா மின்னிக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே ஜொலிச்சிட்டு இருப்பாங்க. என்னப்பா ஜொலிச்சிட்டு இருக்கிறாங்க? அவங்களாம் நட்சத்திரங்களை போல மின்னிட்டுறாங்கப்பா, அவங்களாம் ஆத்தும ஆதாயம் பண்ணாங்கப்பா. சும்மா மட்டும் அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆத்துமா ஆதாயம் பண்ணோம்னா நீங்களாம் எப்படி இருப்போம்? ஒரு ஆத்துமா, அதாவது 2 விஷயம். அதாவது எங்க ஊர்ல சொல்றப்ப சொல்லுவாங்க, நம்மளால ஆத்துமா வரலைனாலும் பரவாயில்ல, போயிடக்கூடாது. பிரைஸ் எல்லாம். எத்தனை ஆத்மாக்களை நீ துரத்தினாய் என்ற லிஸ்ட்ல நம்ம வந்துடக்கூடாது. பிரைஸ் எல்லாம். இன்னொருத்தவங்க சொல்றப்ப சொல்லுவாங்க என்னன்னா, இந்த வசனம் சொல்லுது, உலகம் முழுவதும் நீ ஆதாயம் படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்? அப்படின்னா ஆத்மாவையும் நீங்க ஆதாயப்படுத்தணும், ஆத்துமாக்களையும் நீங்க ஆதாயப்படுத்தணும். பிரைஸ் எல்லாம். ஸ்தோத்திரம். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஆதாயப்படுத்த வேண்டாம். அப்படி ஆதாயப்படுத்திட்டோம்னா ஸ்தோத்திரம் என்ன உண்டு? நம்ம ஜொலிப்போம். அங்க பரலோகத்துல ரிவார்டு உண்டு, அங்க நம்ம ஜொலிப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஒரு படம் ஒன்று உண்டு, ஃப்ரோசன், சின்ன பிள்ளைங்களாம் பார்ப்பாங்கல்ல, அங்க வந்துட்டு ஒரு இது வரும், காரோனேஷன் டே அப்படின்வாங்க. ஸ்தோத்திரம். அது போலதான் அங்க பாத்தீங்கன்னா நமக்கு முடிசூட்டு விழா நடக்கும். அங்க ஒரு டைம்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சிலருக்கு என்ன செய்வாருன்னா நீதியின் கிரீடத்தை கொடுப்பாராம், சிலருக்கு கிரீடத்தை கொடுப்பாராம். அப்படின்னா பாருங்க, நமக்கு முத்துக்கள்லாம் சேர்த்து வைப்பார். சிலர் பார்க்குறப்ப ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. ஆமேன். அங்க போனா தான் தெரியும், அப்பா நம்ம இங்க வந்து சேர்ந்துட்டோம், ஆனா கொஞ்சம் அப்படியும் கொஞ்சம் வாங்கியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமேன். ஏன்னா அங்கதான் நித்தியமா வாழ போறோம். பிரைஸ் எல்லாம். ஸ்தோத்திரம். அப்ப நீதியின் கிரீடம் ஆண்டவர், அது பாத்தீங்கன்னா நிறைய கிரீடங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த கிரீடங்கள்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். பிரைஸ் எல்லாம். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்ல 3 காரியம் சொன்னேன். பாடிலி ரிசரக்ஷன், ரிவார்ட்ஸ் ஃபார் ஒர்க். 3வது, இதுதான் ரொம்ப முக்கியம் பிரதர். வாங்க, 3வது பாத்தீங்க அப்படின்னா வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் மரித்தும் இன்னும் என்ன செய்கிறான்? பேசுகிறான். அப்போ அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, ரிவார்டு என்னன்னா, மினிஸ்ட்ரி டு த லிவிங். மரிச்சிட்டாங்க, ஆனா இன்னும் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி நடக்கும்? ஆமென். நடக்கும். எப்படி தெரியுமா? இன்னைக்கும் பில்லி கிரஹாம் மெசேஜை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கும் டிஜிஎஸ் தினகரன் மெசேஜை யூடியூப்ல பார்த்துட்டு கண்ணுல இருந்து தண்ணீரோட உட்கார்ந்துருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கும் ரெய்னார்ட் போங்கேவோட மெசேஜை கேட்டு ஆவியில அனல் அடைவரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்க போயிட்டாங்க, ஆனா இன்னும் அவங்க ஊழியம் செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க ஊழியம் முடியல. எலிசா செத்து போயிட்டார், ஆள் காலி. ஆனா மரித்ததுக்கு அப்புறமா ஒரு ஊழியம் செஞ்சார் தெரியுமா? அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அவரை இன்னொருத்தவன் பாடியை அடக்கம் பண்றது கொண்டு போனப்ப தப்பி தவறிய எலிசாவுடைய இடத்துல பட்டதுனால அவன் உயிரோடு பிழைச்சிட்டான். செத்து போனவரீங்க, மரித்தும் ஊழியம் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது போல எலிசாவை போல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கும் நான் நிறைய சில டெஸ்டிமோனிஸை கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க இறந்து பல வருஷம் ஆச்சு, ஆனா அந்த மெசேஜை கேட்டு சுகத்தை பெற்றவர்கள் உண்டு, விடுதலையை பெற்றவங்க உண்டு. Praise the Lord. But they are still working. சரி, ஓகே. இப்போ பெரிய லெவல்ல அப்படி ஒன்றும் பண்ணலைனாலும் இதை சொல்லணும். என்னோட ஆசையே இதுதாங்க. நம்ம மரிச்சதுக்கு அப்புறமும் பல நூற்றாண்டுகள் தேவனுக்காக ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா, அவங்க ஒருத்தவங்களுடைய பெற்றோர் மரித்து போயிருப்பாங்க. அந்த பிள்ளைகிட்ட வந்து ஒரு பாடலை பாடுறப்போ அது வந்து உங்க அம்மா சொல்லி கொடுத்த ஒரு பாடலா இருக்கும், விசுவாசத்தை ஊற்றுகிற ஒரு பாடலா இருக்கும். அந்த பாடலை அவங்க பாடுற பொழுது அவளுக்கு கண்கள்ல இருந்து தண்ணி வந்துடும். ஏன்னா இது எங்க அம்மா சொல்லி கொடுத்த பாட்டு,
என் அம்மா ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா? ஆமென். ஜான் வெஸ்லி அவங்களுடைய அம்மா, அவங்க பூமியில வாழ்றப்போ ஒரு ஜெப வீரன், மரித்து போனாங்க. ஜான் வெஸ்லி ஒரு பெரிய ஊழியனா எழும்பினான். ஜான் வெஸ்லியினுடைய அதனுடைய ஸ்டார்டிங் தான் இந்த முழு இந்த உலகமும், ஆமென் ஸ்தோத்திரம், இந்த முழு இந்த அதுவும் அமெரிக்கா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவைவல் வருவதற்கு ஒரு துவக்கமாக இருந்தது. காரணம் என்ன? அவன் கேட்டா சொல்லியிருப்பார் ஜான் வெஸ்லி, எங்க அம்மா அவங்க உட்காந்து ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, அவங்க கண்ணில் இருந்து விழுகிற தண்ணி மறக்க முடியாது. நம்முடைய நீங்க என்ன செய்யறீங்களோ செய்யலையோ, நம்முடைய கிட்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு we have to impart. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு இன்னும் குழந்தையே பிறக்கல, சொல்லி கொடுத்து சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் கூட நிறைவேறல. ஆனா ஆபிரகாமை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, தேவன் சொல்றாரு, ஆபிரகாமை குறித்து நான் அறிஞ்சிருக்கிறேன், அவன் பிள்ளைகளுக்கு என்னுடைய நீதி நியாயங்கள்லாம் சொல்லி தருவான், என் வசனத்தை சொல்லி தருவான் அப்படின்னு சொல்றேன். நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் உங்க வசனத்தை சொல்லி தரீங்க? விதைக்கிறீங்க. வாழ்க்கையா வாழ்ந்து விதைக்க வேண்டும். ஆமென். விதைக்கணும், இம்பார்ட் பண்ணணும், அதை கடத்த வேண்டும். இன்னொரு ஜெனரேஷனுக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தணும். ஆசீர்வாதத்தை கடத்தணும், அபிஷேகத்தை கடத்தணும். மரித்து போனாலும் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், நான் ஒரு நாள் மரித்து போனா கூட, ஆமென், சாமுவேல் எழும்பி சொல்லுவான், பாஸ்டர் எங்க பாஸ்டர் தெரியுமா, அவர் நான் வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப என்ன பேர் சொல்லி நான் இருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுவான். இது போல அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதுதான் this is what the ministry is all about. Impacting people, impacting generations. ஒரு வாழ்க்கை சரியா வாழ்ந்துடணும், சரியா வாழ்ந்துடணும், ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கணும். நிறைய பேரு பூமியில வருகிறதான சில போராட்டங்கள்ல அமிழ்ந்து போயிடுறாங்க, எழும்பவே முடியாதபடிக்கு அதிலே அமிழ்ந்து போய் அதிலே வாழ்க்கையை முடிஞ்சிருது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆமென், வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறது போல உங்களுக்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல மரணம் என்பது நமக்கு சர்ப்ரைஸே கிடையாது. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு சர்ப்ரைஸா வரட்டும், ஆனா நமக்கு அதை ஆயத்தமா எம்ப்ரேஸ் பண்ணணும். மரணமா, ஐ அம் கமிங் அப்படின்னு உள்ள போகணும். பிரைஸ் அல்லாஹ். ஆனா சொல்றேன் பாருங்க, உங்களுடைய நோக்கத்தை முடித்து விட்டு போக வேண்டும். ஆமென். அதுக்கு நடுவுல யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. பிசாசு நிக்க முடியாது, எந்த மனுஷனும் நிக்க முடியாது, எந்த கொள்ளை நோயும் ஒண்ணும் செய்ய முடியாது. இத்தனை கொள்ளை நோய் வரட்டும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். என்னுடைய நோக்கத்தை, எனக்கு தேவன் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றாம நான் கல்லறைக்குள்ள போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது சின்ன நோக்கமோ பெரிய நோக்கமோ, பிள்ளைகளை வளர்ப்பது, பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துவது பெரிய நோக்கங்க. ஒரு ஜெனரேஷனை தேவனுக்காய் எழுப்புவது, அவர்களை பரிசுத்தவான்களாய், அவர்களை அபிஷேகத்தால் நிறைந்தவர்களாய், ஒரு தீர்க்கதரிசிகளாய் எழுப்புவதுங்கிறது ஒரு பெரிய காரியம். Praise the Lord. It's a job. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்திற்கு முன்பாக நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இப்பயே அந்த இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ்ல வாழ ஆரம்பித்து விட வேண்டும். ஒரு ஊழியக்காரர் சொல்றாங்க, people, உலகத்தில் இருக்கக்கூடிய people பாத்தீங்கன்னா, they are adding years to the life. They are adding years to the life. But நீங்கள் நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா, we must add life to the years. புரியுதுங்களா? ஏதோ வாழ்ந்தோம் ஓட்டினோம் அப்படி இல்லைங்க, ஜீவனை கொடுக்கணும். இருக்கிற வாழ்க்கை ஜீவன். இயேசு கிறிஸ்து 33 வருஷம் தான் வாழ்ந்தார், ஆனா வந்த வேலையை முடிச்சார். பவுல் கொஞ்சம் வருஷம் தான் வாழ்ந்தார், எத்தனை வருஷம் தெரியல எனக்கு. ஆமென். ஆனா வந்த வேலையை முடிச்சு சொல்றார், நான் முடிச்சிட்டேன்றார். இயேசு கிறிஸ்து நான் வந்த வேலையை முடிச்சிட்டேன்றார். நம்மளும் மரணம் சொல்றது மாதிரி நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போய் நிக்கணும்.
நான் ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்கேன் பாருங்க, ஏசனாங்கிற ஊழியக்கார் பெரிய ஊழியக்கார். அவருடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து, ஒரு செய்வினையிலிருந்து, கட்டுகள்ல இருந்து அவரை விடுவித்தார். அவரு ரட்சிக்கப்பட்டாரு. ரொம்ப கஷ்டம், பாடுகள் தான். ஆனா தேவனுக்காக ஊழியம் செய்தார். அதனால பல ஆயிரக்கணக்கான சபைகளை அவர் மூலமாய் கர்த்தர் நிறுவினார். ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் வைத்தார். ஒரு நாளிலே அவர் சுகவீனப்பட்டார். சுகவீனப்பட்ட பொழுது தேவ ஊழியர்கள்லாம் பார்க்க போயிருக்கிறாங்க. பார்க்க போனப்போ அவர் சொன்ன, அவருக்காக ஜெபிக்க இன்னும் நீங்க இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாராம், இல்ல, இந்த குறிப்பிட்ட தேதியில கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்வார், இந்த நேரத்தில் நான் மரித்து விடுவேன் அப்படின்னு சொன்னார். This date and this time I'll be with the Lord அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவங்களுக்கு ஏதோ பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் மரிக்கிற அந்த நாளில் தன்னுடைய எல்லா சக ஊழியர்களையும் எல்லாரையும் ஃபோன் பண்ணி அழைத்து அவர்களெல்லாம் வர வைத்து கரெக்டா எல்லாருக்கும் என்னென்ன பொறுப்பை, யார் யாருக்கு எதை எதை செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு அவர்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த டைம் அவர் சொல்லியிருந்தாரோ அந்த டைம்ல அவ்வளவுதான், கண்ணை மூடினார், போயிட்டார். இதுதாங்க லைஃப். இதுதான் லைஃப். வேலையை முடிக்கணும், கிளம்பணும். அப்ப நமக்கு வேலை என்ன இருக்குன்னு தெரியணும்ல. அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே பாருங்க, வசனம் போட்டிருக்கு 70 வயசு பலத்தின் மிகுதியால் 80 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டுடைய கோபத்தினால அப்படின்னு சொல்லப்படுகிறது. இஃப் யூ வாண்ட் டு லிவ் லாங்கர், ஒரு சீக்ரெட்டை சொல்லட்டுமா? ஆஸ்க் காட் ஃபார் விஷன். எனக்கு தரிசனத்தை தாங்க ஆண்டவரே, உமக்கா நான் அதை செய்வேன், எனக்கு இதை தாங்க, அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க யூஸ்ஃபுல்லா இருங்க. உங்க வருஷம் உங்களுக்கு ஆட் ஆயிட்டே போ. பிரைஸ் எல்லாம் வருஷம் ஆட் ஆயிட்டே போ. என்னைக்கு நம்ம திருப்தி அடைகிறோமோ, என்னைக்கு நம்ம பிரோஜனமற்றவர்களாய் மாறி போகிறோமோ, அன்னைக்கு பிரைஸ் எல்லாம் பிரோஜனம் இல்லை, நம் பூமிக்கு பாரமாய் விடுவோம். இன்னைக்கு இந்திய தேசத்துல பார்க்கிற பொழுது அநேக பெற்றோர்கள் அவர்கள் பாரமாய் விட்டார்கள். இவர்கள் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்பதை பிள்ளைங்க மறந்து போயிட்டாங்க. மறந்து போயிட்டு இப்ப பார்க்கிறோம் அவங்க பாரம். பேர பிள்ளைங்க அவங்கள மதிக்கிறது கிடையாது, பாரம். சொல்றேன், நீங்களும் நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டாம். இருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க உன்னத அதாவது பிரசங்கில எல்லாம் வாசிக்கிறப்ப சொல்லப்படுகிறது என்னென்ன பாட் எந்தெந்த மாதிரி போகும்ட்டு. பல்லு கிரைண்ட் பண்ற பாட் அது எப்படி இருக்கும் ஓல்ட் ஏஜ்ல எல்லாமே சொல்லப்படுகிறது. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்றப்ப சொன்னார், பலத்தின் மிகுதியால் 80, ஒருவேளை ஜெபத்தின் மிகுதியால் 90 கூட இருக்கலாம், பிரச்சனையே இல்லை, 100 கூட. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாள் வெஜிடபிளா வாழ்ந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். யூஸ்ஃபுல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். யூஸ்ஃபுல்லா இருக்கணும். யூ மஸ்ட் பி யூஸ்ஃபுல். ஹல்லேலூயா. பாருங்க, மரணத்திற்கு பயமே கிடையாது. மரண பயத்தை ஆண்டவர் முறியடித்தார். இந்த பிரிவிலேஜ், இந்த மரணம்ங்கிறது நமக்கு எப்படி ஆசீர்வாதமா மாறுச்சு? எல்லாம் ஏசப்பா பண்ணதுதான். அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் மரணத்தின் வல்லமையை அவர் உரிந்து போட்டார். ஹல்லேலூயா. பிசாசை ஆண்டவர் முறியடித்தார். இதனால we have access. நமக்கு ஒரு மரணம் தான், அதுக்கப்புறம் நமக்கு ஜீவன், நித்திய ஜீவன். கிறிஸ்துவுக்குள்ள மரிக்காதவங்க அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, ஜட்ஜ்மெண்ட் உண்டு. அவர்கள் ஆண்டுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஜட்ஜ்மெண்ட் சீட் படி நிக்க வேணும். அங்கே அவர்களுக்கு இடம் உண்டு. அது நித்தியமான, அது அழுகையும் பல்கடிக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடம். நரகத்தில் அவங்களுக்கு இடம் உண்டு. நரகத்தை ஆண்டவர் மனுஷனுக்கு உண்டாக்கவே இல்லை. God created hell for Satan. பிசாசுக்கு அவனுடைய தூதர்களுக்கு தான் ஆண்டவர் உண்டு பண்ணினார். அதுல யாரும் போகிறது அவருக்கு விருப்பமே இல்லை. பாருங்க, உங்க சொந்தக்காரங்க இன்னும் ரட்சிக்கப்படலை, உங்களுடைய ஃப்ரெண்டு இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னா யூஸ் பண்ணுங்க, டைமை யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாம போயிடலாம்ல. ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்களோ கேட்டக்கூடாது. நமக்கு இப்ப கூட தானப்பா பழகுன, எசப்பாவை சொல்லாம போயிட்டே நீ
அதை கேட்ட, மோர் கேட்ட, தயிரை கேட்ட, பிரியாணி சாப்பிட்ட, அதெல்லாம் செஞ்ச, இயேசு கிறிஸ்துவை கொடுக்காம போயிட்டியப்பா அப்படின்னு கேட்டிருக்க. ஐஸ்வர்யவானுங்க கதறான். இன்னைக்கு மக்கள் வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சது போல, எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது போல, நம்மளை ஏளனம் பண்ணவங்களா கூட இருக்கட்டுமே, அது இருந்துட்டு போகுது. ஏதாவது கிறிஸ்துவுக்காக நம்ம சகித்தால் நம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். பிரைஸ் காட். ஒருவேளை நீங்க விரும்புகிறதான ஒரு மெசேஜா இல்லாம இருக்கலாம், but this is a needed message. We have to live eternity in perspective. No man can escape death. No science can escape death. பாருங்க, அந்த நித்தியமா வாழ்வதற்கு ஒரு ஜீவ விருட்சம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஜீவ விருட்சம் அந்த தோட்டத்தில் ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனா இவங்க என்னைக்கு பாவம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜீவ விருட்சம் பாதுகாக்கப்பட்டது, இவங்க துரத்தி விடப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் அவ்வளவு கோபக்காரரா, கொடூரமானவரா? இல்ல, அவன் பாவத்தோடு கூட அந்த ஜீவ விருட்சத்தை புசித்திருப்பான் என்றால் அவன் பாவியாக, அவனுக்கு பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் நித்தியமாய் பாவ சங்கிலினை அடைபட்டவனாய் மாறிவிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிட்லர் போல ஒரு ஜீவங்கள் அவங்க இந்த பூமியில வந்தானா என்னன்னைக்குமே அவன் இருப்பான், அவன் சாகவே மாட்டான். மரணம்ங்கிறது ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படி ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு சிஸ்டம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். மரணம் முடிவல்ல. சோ இப்போ ஐ டோன்ட் நோ கர்த்தர் நமக்கு எத்தனை வருஷங்களை வைத்திருக்கிறார் என்று தெரியாது. மேபி நமக்கு ஒரு முன்பாக ஒரு 60 வருஷமா 70 வருஷமா, ஐ டோன்ட் நோ எத்தனை வருஷமோ, அது தேவையில்லை. ஆனால் நான் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணும். நான் என் வேலையை முடிச்சவனா அங்க போகணும். இதுதான் வேற ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Thank you Lord. ஹல்லேலூயா. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாரும் செய்யுமே. சுயம் தாங்க, அதுதான் சாகணும். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியானல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. கல்வாரியின் நன்னினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் நன்னினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இரு கரங்களை உயர்த்தி பிடிப்போம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்தா
மரித்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். பாருங்க, இந்த பூமியிலையும் பரலோகத்திலையும் ஒரு காரியம் மாறவே மாறாது. அது என்னன்னா ஆண்டுடைய பிரசன்னம், the presence of God. இந்த பூமியில ஆண்டுடைய பிரசன்னத்திற்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மோட கூட கர்த்தர் இருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்முடைய காரியங்களை ஆளுகை செய்வார், நிரப்புவார், நடத்துவார். இங்க பாத்தீங்கன்னா நீங்க தான் ஓனர், அவர் கெஸ்ட் போல. ஆனா கெஸ்டா இருக்க கூடாது. ஆனா பாத்தீங்கன்னா அவருக்கு நீங்க தான் இங்க பெர்மிஷன் தரணும். நீங்க எந்த அளவுக்கு அவருக்கு பெர்மிஷன் தரீங்களோ, எந்த அளவுக்கு அவருக்கு ஆத்தரைசேஷன் தரீங்களோ, ஆண்டவரே அந்த அளவுக்கு அவர் உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புவார். ஆனா பரலோகத்துல எப்படி அப்படின்னா, அவரோட கூட நீங்க போகிறோம், நம்ம அவரோட போறோம் அப்படின்னா அது அவருடைய வீடு, அது அவருடைய இடம். நம்ம தான் அங்க கெஸ்ட். பிரைஸ் எல்லாம் அங்க கெஸ்ட் இல்ல, நமக்கு தான் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே அவருடைய பிரசன்னம் தான், ஃபுல்லா அவருடைய பிரசன்னம் தான். நீங்க அங்க அவரை ஆராதிப்பதற்கும் அந்த பிரசன்னத்துல நிலைத்து நிற்பதற்கும் அதுல என்ஜாய் பண்ணுவதற்கும் வேணும்னா இங்கேயே ஆண்டுடைய பிரசன்னத்துல என்ஜாய் பண்ண பழகிக்கோங்க. இங்கேயே ஆண்டுடைய பிரசன்னத்துல நிற்கும்படி, அந்த பிரசன்னத்துல அப்படியே நீங்க உங்களை மறக்கும்படி, அவர் உங்களை ஓவர்டேக் பண்ணும்படி, நம்ம அப்படியே ஃபில் பண்ணும்படி, அவருடைய பிரசன்னத்துல நிக்க முடியாத அளவுக்கு, தாங்க முடியாத அளவுக்கு அவருடைய பிரசன்னத்தினால நிறைக்கப்படுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் இருந்துச்சுன்னா, ஆமென், பூமியிலே நீங்க பரலோகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆண்டுடைய சித்தமே அதுதான். இந்த பூமியில உங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா இருக்க வேண்டும். அது ஒரு ரிஃப்ளெக்ஷனா இருக்க வேண்டும், ஒரு உதாரணமா இருக்க வேண்டும். Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit. Shamdana gabadi hamdana rashamdanama. Oh hallelujah. எல்லாருடைய இருதயங்களிலும் கர்த்தர் கிரியை செய்கிறதை நான் உணர்கிறேன். ஆமென். Hallelujah. ஆண்டவர் எந்தெந்த காரியங்களிலே குறுக்கிட வேண்டுமோ ஆண்டவர் குறுக்கிட்டு கொண்டிருக்கிறார். இது என்னால செய்ய முடியாதது, இது யாரும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது குறுக்கிட்டு கொண்டிருக்கிறார். ஆறாத சில காரியங்களை தேவன் ஆற்றுகிறார். மறக்க முடியாத சில காரியங்களை தேவன் மறக்கும்படி உதவி செய்வார். விசேஷமாய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெய்வத்தினுடைய ஒரு சகல பரிபூரணமும் கிருபையும் அவருடைய ஆறுதலின் அபிஷேகமும் அவங்களை நிரப்ப போகிறது. இதுவரைக்கும் நீங்களும் நானும் வாழ்ந்தது போல அல்ல, இனிமேல் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை ஒரு நோக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய், தெய்வம் யார், நான் யார், தெய்வமும் நானும் எப்படி நாங்கள் பங்காளிகளாய் உடன் ஆட்களாய் இருக்கிறோம் ஆமென் என்பதை நிரூபிக்கிற காட்டுகிற ஒரு நாட்களாய், பரலோக தெய்வத்தோடு கூட சேர்ந்து நடக்கிற ஒரு நாட்களாய் இது மாறட்டும். பாருங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். இந்த பூமியில இருக்கிற பொழுது அவர் தான் தெய்வம். அவர் வசனம் போட்டிருக்கு, இந்த தெய்வம் சதா காலங்களிலும் நம்முடைய தெய்வம், சதா காலங்களிலும் நம்முடைய தெய்வம், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தமும் நம்மை நடத்த அவர் போதுமானவர். அதற்கு பின்னாடியும் நம்ம அவர் தான் நடத்த போகிறார். ஆண்டவரே எங்களை நடத்துங்க, எங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஜெபம் தான் நான் பண்ண போறேன். இப்ப நான் ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு தாகத்தை தாங்க. தாகத்தோடு கூட தண்ணீர் குடிச்சா தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். பசியோட கூட சாப்பிட்டா சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு பசியும் ஒரு தாகத்தினாலும் நிரப்புவீராக. எங்களுக்கு ஒரு நீதியின் மேல, உம்முடைய பிரசன்னத்தின் மேல, உம்முடைய வார்த்தையின் மேல தாகம், உமக்கு பிரியமா இருக்க வேண்டிய காரியங்களில் ஒரு தாகம், ஒரு பசி எங்களை நிரப்பட்டும். Fill them Lord. ஒவ்வொருவரையும் ஒரு தாகத்தினாலே நிரப்புங்க, ஒரு பசியினாலே நிரப்புங்க. உம்ம மேல ஒரு பசி, நீதியின் மேலே ஒரு பசி, உம்முடைய வார்த்தையின் மேலே ஒரு பசி,
பிரசன்னத்தின் மேலே உம்முடைய பசி, உம்முடைய முகத்தை காண வேண்டும் என்கிற ஒரு பசி. ஆண்டவர் எப்படியாவது அவருடைய கரத்தை, அவருடைய கரத்தை பார்க்க வேண்டும், அவருடைய கரம் என்னுடைய கரத்தை தொட வேண்டும் என்கிற ஒரு பசி, ஒரு ஆவல், ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம் ஒவ்வொருவரும் நிரப்பட்டோம். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்கறது என்ன தெரியுமா கேட்பாங்க? பசி இருக்குதா, சாப்பிட்றீங்களா நல்லா, அதான் கேட்பாங்க. நீங்க ஸ்பிரிச்சுவலா ஹெல்த்தியா இருக்கிறீங்க கூடிய அடையாளம் என்ன தெரியுமா? பசி. பசி இருக்குதா? ஆண்டவர் மேல பசி இருக்குதா? பிரசன்னத்தின் மேல பசி இருக்குதா? இல்லைன்னா கேளுங்க, ஆண்டவரே ஏதோ சம்திங் இஸ் ராங் லார்ட், எனக்கு ஐ வாண்ட் த டேஸ்ட் பேக், ஐ வாண்ட் த தர்ஸ்ட் பேக், I want the hungry, I want the hunger back. I want more of you. I want more of you. I want more of your presence. I want more of your anointing. I want to feel the more of your embrace. I want to feel more of your love. I want to feel more of your, that unconditional love, oh God. Thank you, Jesus. And the thirst நம்மளை நிரப்பட்டும். Shanga daga banama, ho rakabana gada. Thank you, Jesus. I feel the anointing. பரிசுத்த ஆவியானவரை நான் உணர்கிறேன். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறார், தொட்டு கொண்டிருக்கிறார், தொட்டு கொண்டிருக்கிறார், தொட்டு கொண்டிருக்கிறார், தொட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த பூமியில எங்க திரும்பினாலும் எதை கேட்டாலும் ஒரு பயமுறுத்துகிற காரியம் தாங்க சொல்றாங்க. ஆனா நீங்க ஆண்டுடைய பிரதிநிதியா இருக்க வேண்டும், அவருடைய சத்தமா இருக்கணும், அவருடைய வார்த்தையா இருக்கணும். எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. தேவை அவருடைய அபிஷேகம், தேவை அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதம். ஏன்னா ஆசை, இன்னொரு ஆசை என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஒவ்வொரு மேலும் கண்களை மூடுங்க, ஜஸ்ட் கண்ணை மூடி அப்படி யோசிங்க. பரலோக தெய்வம் உங்கள் அருகிலே வந்திருக்கிறாரு. ஏசப்பா உங்களுக்காக மரித்தவர், உங்களை நேசித்து தம்மையே கொடுத்தவர், அவர் உங்கள் அருகாமையில நிற்கிறாரு. நின்று அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தினால, அவருடைய ஆசீர்வதிக்கிற அவருடைய கரத்தினால உங்கள் தலை மேலே கையை வைத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Jesus. ஆணி பாய்ந்த கரங்கள் அன்போடு கூட நிறைந்து, மனதுருக்கத்தோடு கூட நிறைந்து உங்கள் அருகாமையிலே நின்று தம்முடைய கரத்தினாலே சிலரை கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறார், சிலர் அப்படியே கட்டி அணைக்கிறார், சிலரை கட்டி அணைக்கிறார், கட்டி அணைக்கிறார். Thank you, Lord. Thank you, Jesus. கட்டி அணைக்கிறார், கட்டி அணைக்கிறார். Thank you, Holy Spirit. Thank you, mighty Jesus. உடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய கரம் எங்கள் மேல வந்ததுனால, உடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல வந்ததுனால நாங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை கட்டி அணைச்சதுக்காக நன்றி, எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டதற்காக நன்றி, இன்னும் எங்களை நேசிக்கிறதற்காக நன்றி சொல்லுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வரத்திடைப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கும் இந்த தாகம் பசி பெருகட்டும், அவர்கள் மேலும் இந்த ஆசீர்வதிக்கிற கரம் அமரட்டும். ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. உமக்கு பிரயோஜனமாக இருக்க, வார்த்தையின்படி நடக்க, பூமியிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஆதாரமாய் அடையாளமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ வைக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு ஆமென் பிதா பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி விட்டு சொல்லுவோம். God bless you.